பொங்கல்ல காரமே இருக்காது, கொஞ்சம் காரம் இருந்தாலாவது சாப்பிட்டு பார்க்கலாம். விட்டுருவோமா நாங்கள்? இந்த புளி பொங்கலை ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல புளிப்பு காரத்தோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு தோதா ஒரு டாங்கர் பச்சடி ரெண்டும் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? நெல்லிக்காய் அளவு புளியை 2.5 கப் தண்ணியில் கரைச்சி வடிகட்டி தயாராக வச்சுக்கோங்க. இன்றைக்கி இங்கே நான் 1/2 கப் அளவு சீரக சம்பா அரிசி பயன்படுத்துகிறேன். நீங்கள் எந்த பச்சரிசியும் பயன்படுத்தலாம். கழுவி 10 நிமிஷம் முன்னாடி தண்ணி வடித்து வச்சுக்கோங்க. டாங்கர் பச்சடிக்கு 1/4 கப் உளுத்தம்பருப்பை செவக்க வாசனை வர வறுத்து ஆற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 20 வேர்க்கடலை, 2 காஞ்ச மிளகாய், 1 பச்சை மிளகாய் சேர்த்து வேர்க்கடலை 3/4 வறுப்பட்டதும் 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தொடர்ந்து வறுத்துட்டு புளிக்கரசலை சேர்த்து நல்ல கொதி வந்ததும் அரிசியை சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் பெருங்காயப்பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மூடி போட்டு ஸ்டீம் வந்ததும் வெயிட் போட்டு 8 விசிலுக்கு வேக வச்சுக்கோங்க. இது வேகிறதுக்குள்ள டாங்கர் பச்சடிக்கு நாம வறுத்து வச்சிருக்க உளுத்தம் பருப்பை இந்த மாதிரி ஃபைனா பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டீம் அடங்கினதும் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொங்கல் பக்குவமாக வெந்திருக்கும். தேவைப்பட்டா கொஞ்சமாக வெந்நீர் சேர்த்து கலந்துக்கோங்க. இந்த பதத்தில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பச்சடிக்கு 1/2 கப் தயிரில் 2 டேபிள் ஸ்பூன் பொடி, சிட்டிகை உப்பு சேர்த்து கலந்து தாளிப்பு சேர்த்துக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்க.